ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கோல்டன் ஐயை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிச்ச டூலை கம்பேர் பண்ணும்போது கோல்டன் ஐ பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேசியான டூல். லைக் இதில் வந்து நம்ம சிமுலேஷன் டூல் யூஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு டூல் யூஸ் ஆகும். நம்ம நிறைய டூல் பார்த்துருப்போம், ஆனால் இது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி தியரிட்டிக்கலாக பார்த்துருவோம். ஓகே, கோல்டன் ஐ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டை வந்து சென்ட் பண்ணி அதை வந்து டிடாஸ் அட்டாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? வெப் சர்வர் அக்சஸ் டு ரிலேஸ் பாப்புலர் அமாங் எத்திக்கல் ஹேக்கர் வந்து இந்த மாதிரி இருக்கிறது தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வல்னரபிலிட்டி அனலைஸ் பண்ணுறதுக்கு, லைக் ஒரு சைட்டில் வந்து வல்னரபிலிட்டி இருக்கா இல்லையான்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோல்டன் ஐ டூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக வந்து ஹெச்டிடிபியில் வந்து ரேண்டமாக வந்து அனுப்பும். கெட் போஸ்ட் மாதிரி ரேண்டமாக அனுப்பிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறதுன்றத பற்றின ஒரு இது. நீங்கள் அப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே நான் வந்து ரீசோர்ஸில் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதை எப்படி வந்து நம்ம அதை பற்றி நம்ம தெரியலாட்டி பைத்தான் கோல்டன் ஐ .py போட்டு ஐபன் ஹச் போட்டோம்னா வந்துடும். ஓகே, நான் அதை வந்து ஹேண்ட்ஸாக நான் சொல்கிறேன். இப்போ தியரிட்டிக்கலாக மட்டும் பார்ப்போம். இதோட யூசேஜ் மெயினாக பார்த்தீங்கன்னா லோட் டெஸ்டிங் மீன் வேற ஒன்றும் கிடையாது. இங்கே ஹெவி லோடுன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் வந்து ஒரு லோட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இல்லை சிபியோட லோட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு வெப்சைட்டில் வந்து ஒரு சர்வரில் வந்து இத்தனை கிளைண்ட் வராங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து எத்தனை லோடு வந்து தாங்குது அப்படின்றத வந்து முன்னாடி டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக வந்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு லோட் டெஸ்டிங் டூலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து நம்ம இதுலேயே நம்ம லைக் கோல்டன் ஐன்ற டூல்லையே வந்து வந்துடுது டிஃபால்ட்டாக அந்த சாஃப்ட்வேர். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு லோ டெஸ்டிங்கில் வரும்போதே இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வந்துடும். ஓகேவா? அந்த சர்வரில் எத்தனை லிமிட்டட் இருக்குது நான் சொன்னது தான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் செக்யூரிட்டி டெஸ்டிங் டாஸ் வல்னரபிலிட்டி. இதில் ஏதாச்சும் ஒரு வல்னரபிலிட்டி இருந்து அந்த சைட் டவுன் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஃபயர்வால் இந்த மாதிரி இருக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஐ கொடுத்து செஞ்சு பார்த்துட்டு இதோட ஐபி அட்ரஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் முதல்ல நான் செஞ்சு காமிச்சிடுறேன். ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளியர். ஐபி ஐஎஃப் கான்ஃபிக் ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? இப்போ என்னோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு. இப்போ வந்து நான் வந்து அப்பாச்சி சர்வர் வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். அப்பாச்சி சர்வர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அப்பாச்சி சர்வர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து நான் லைக் நம்மளோட அப்பாச்சி சர்வர் ஸ்டார்ட்ல இருக்கு அட்டாக்கரோட மிஷின்ல. இப்போ அவரோட ஐபியை நான் போட்டு பார்க்குறேன். 168. அவரோட ஐபி என்னது 37. சாரி, பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஃபால்ட்டாக அங்கே HTML பேஜில் வந்து நான் என்ன வச்சுருக்கேனோ அது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. இந்த இண்டெக்ஸ் டாட்டில் வந்து நான் வந்து லைக் சிஸ்டெக்ஸ் டாட் அதோட வெப்சைட்டோட இதுதான் நான் வச்சுருந்தேன். அதனால வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த சைட்டை வந்து நான் டவுன் பண்ணணும். லைக் இந்த சர்வரில் ஹோஸ்ட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இது லோக்கலாக ஹோஸ்ட் பண்ணியிருக்கு. இதே தான் சர்வரில் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து என்னென்ன டூல்னு பார்த்தீங்கன்னா 2 டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? முதல் டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கோல்டன் ஐ தான். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் சிமுலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதாவது ஈத்தர் ஆப்
டூல்ன்ற டூலை வந்து யூஸ் பண்ணி அது வந்து ஒரு சிமுலேஷன் மாதிரி பார்ப்போம். வந்து இந்த டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். காப்பி பேஸ்ட். இப்போ வந்து உங்களுக்கு கைக்கு தெரியும், அதனால கிளியர் பேஸ்ட். சரி, அந்த பாத்துல இல்லை. கரெக்டாக வந்து நீங்கள் போட போகிற கமாண்டில் வந்து அந்த பாத்தில் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது வந்து DDoSல இருக்கு, அந்த பாத்துக்கு போக முடியல. சிடி டேட்டா சிடி சாரி, நம்ம போகிற பாத்து வந்து தப்பாக இருக்கு. சிடி டாட் டாட் கொடுத்துட்டு சிடி ஹோம் கொடுத்துட்டு எல்எஸ் சிடி காலி டெஸ்க்டாப் எஸ் சிடி ஓஎஸ் கிளியர். இந்த மாதிரி நான் இந்த பாத்துக்குள்ளே தான் நான் வந்து அந்த ரெப்பாசிட்டரி வச்சுருக்கேன், கோல்டன் ஐன்னு. இப்போ நான் கோல்டன் ஐயோட ரெப்பாசிட்டரிக்குள்ளே நான் போகிறேன். இப்போ கோல்டன் ஐயோட ரெப்பாசிட்டரிக்குள்ளே போயிட்டேன். ஓகேவா? போனதுக்கப்புறம் அந்த கமாண்டை வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து இது வந்து சொல்லுது. இது உங்களுக்கு கிளியராக இருக்காது, அதனால திருப்பி அகெயின் கமாண்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒர்க்கு ஷார்ட்கட்னு பார்த்துருப்பேன். ஷார்ட்கட்னா போன இதில் வந்து பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஹச்பின் பண்ணுற போது இந்த மாதிரி ஒரு கடையில் வந்து ட்ரஸ்டடாக லெஜிட்டிமெண்ட்டாக இருக்கிறவரை வந்து உள்ள சைட்டுக்குள்ளே வந்தாருன்னா அவருக்கு பாதையை மறைச்சிக்கிட்டு விடாமல் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணி டினைன் பண்ணி விடுறது. அதை பற்றி பார்த்துருந்தோம். இது வந்து மெத்தேடு பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபியில் வந்து இந்த ரேண்டமாக யூஸ் பண்ணுறது. SSL சர்டிஃபிகேட் தேவைப்படாது இதுக்கு. டீபக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இதுக்குள்ள போவோம். போயிட்டு இப்போ வந்து சர்வீஸ் வந்து நம்ம டார்ன்ற கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார் இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், சர்வீஸ் ஃபார் டார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த சிமுலேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, லைக் சிமுலேஷன் சொல்கிறேன் பாருங்கள். இந்த அட்டாக் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு இந்த டூலை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டூல் பார்த்தீங்கன்னா இதுதான் ஈத்தர் ஆப். ஓகேங்களா? வந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு GUI-யாக வந்து காமிக்கும். அதனால் இப்போ நம்மளோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 137, உங்களுக்கே தெரியும் 137. ஓகேவா? இப்போ வந்து ஸ்டாட்டிக்காக வந்து இங்கே கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்றதை காமிக்குது. அதுக்கப்புறம் இது வந்து நெட் டிஸ்கவர் பண்ணி இந்த மாதிரி நிறையா காமிக்குது. இப்போ நம்ம அட்டாக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எந்த இதை நம்ம இப்போ அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு பேஸ் மிஷின் சொல்ல முடியாது, நம்ம அதுக்காகவே ஐசோலேட் பண்ணப்பட்ட விண்டோஸ் 10ஓட மிஷினை வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? வெயிட் பண்ணுவோம். அது வரை இது வர வரை நம்ம பூட் ஆகுற வரை நம்ம வந்து பார்த்துருவோம் கொஞ்சம் டீட்டெயிலாக. இவ்வளோதான். இது வந்து ஒரு டிமாண்டிங் மேட்டர் பண்ணுற மாதிரி தான். எத்திக்கல் பர்பஸில் யூஸ் பண்ணுங்க அந்த மாதிரி. ஓகே, இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ன்றது மீன்ஸ் ரேண்டம், எஸ் வந்து சாக்கெட் கிரியேட் பண்ணு, டபிள்யூ மீன்ஸ் சரியாக கிளியராக தெரில, நான் உங்கள் கமாண்டுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒர்க்கர்ஸ், நம்பர் ஆஃப் ஒர்க்கர் உள்ளே போகிறது. ஓகேவா? 10 டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இது பற்றி நான் என்ன சொல்லணும்னா ஹெவி லோடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்துருந்தீங்கன்னா இல்லை முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே. இது வந்து நம்ம CPU வந்து பெர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி இருக்குது, வேணும்னே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கும். லோடை வந்து நிறையா கிளைண்ட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி. லைக் எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு இத்தனை டேப் ஓப்பன் பண்ணியிருக்கோமா, அப்போதைக்கு பார்த்தா நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி இப்பயே கொஞ்சம் கிறங்க ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. இந்த ஒரு லேகை வந்து இது ஆட்டோமேட்டிக்காக அதை யூஸ் பண்ணும்போது இன்பில்டாக வந்து கிரியேட் பண்ணிடும். நம்ம சிபியோட யூசேஜ் வந்து இப்பயே இவ்வளோ போயிருக்கு.
அதை ஆன் பண்ண உடனே ஃபுல்லா ஆகி சடவுன் ஆயிரும். அந்த மாதிரி லெவலுக்கு கொண்டு போயிடும். புரிஞ்சிருக்கும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நெட் டிஸ்கவர் பண்ணி ஒவ்வொரு ஐபியை வந்து இப்போ அதான் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஏன்னா இதில் வந்து நம்ம லைக் அப்பாச்சி சர்வர் ரன் ஆகுதுல்ல, அதனால இத்தனை ஐபியை வந்து அது எடுத்துக்கிட்டு இருக்கு. 137ஓட நம்மளோட இது எல்லாமே காமிக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்மளோட விக்கி மிஷின் வந்து வந்துட்டாங்களான்னு பார்த்துருவோம். விக்கி மிஷின் இப்போ வரைக்கும் வந்துட்டாங்க. ஓகே, கொடுத்துட்டேன். இது சைஸ் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன், அந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கும். ஓகே. இப்போ விண்டோஸ் ஆர் கொடுத்து சிஎம்டியை ஓப்பன் பண்ணிடுறேன். ஐபி கான்ஃபிக் 42. ஓகேங்களா? இங்கே வந்து ஐபி வந்து 42. ஓகே. இப்போ வந்து லைக் பைத்தான் 42 அப்படின்ற இந்த இதில் வந்து நான் வந்து அட்டாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம விக்டி மிஷின் இருக்கார்ல, இவரில் வந்து நான் வந்து வயசார்க்கே ஆன் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு என்னதான் நான் சிமுலேஷன் யூஸ் பண்ணாலும் அந்த அட்டாக் பெர்ஃபார்ம் ஆகுதா அப்படின்ற ஒரு சந்தேகம்ன்றது எல்லாத்துக்கும் வர்றது தான். இதுக்கப்புறம் எந்த டூல் மட்டும் மெயினாக யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், என்னோட சஜஷனை நான் அடுத்து கொடுப்பேன். ஒரு 2-3 டூல் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி. இப்போ ஈத்தன் கேப், ஈத்தர்நெட் ஸ்டார்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் வந்து ஈத்தர் கேப்பில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இதுலேயே நிறைய பாக்கெட் வந்து போய்கிட்டு இருக்கு, நான் ஸ்டார்ட் பண்ணாமையே. ஏன்னா உள்ள மைக்ரோசாஃப்டோட இது இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த கமாண்டை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். 147 தானே, 2. ஓகே, 32. ஓகே. இப்போ இந்த கமாண்டை வந்து ரேண்டமாக நான் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏதோ யூஆர்எல் அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வருது. லைக் இதில் பார்த்தீங்கன்னா யூஆர்எல் பேஸில் தான் அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கான். இருந்தாலும் ஐசிஎம்சி கொடுக்குறேன். வரல. ஏன் வரலைன்னா நம்ம இதில் வந்து யூஆர்எல் பேஸ் தான் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான். ஓகே. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட நம்மளோட இந்த ஐபியை வந்து கொடுத்து பார்க்குறேன். ஏன்னா இது வந்து சைட் போஸ்ட் பண்ணி தானே இருக்கு. மேபி இது ஒர்க் ஆகலாம். இல்லாட்டி வேற ஒரு சைட்டை நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம், இல்லை வேற சைட் இருக்கும். ஓகே, இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லைக் இதோட சிமுலேஷன் வந்து பார்த்துருவோம். 142ல் வந்து இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் டாட் போகுது. ஓகே. அட்டாக்கர் மிஷின் இந்த மாதிரி டிசிபி ஏடிபி எல்லாமே வருது. ஐசிஎம்சி. ஓகே. இதோட ஐபி என்னன்னு பார்த்தோம். பாட்டம் ஐபி 137. ஓகேவா? இந்த ஐபிலேருந்து என்னென்ன ரெக்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்றத நம்ம விண்டோஸ் மிஷின்லேருந்து பார்ப்போம். uh, 192.137 source to the destination.
ஸ்டாப் பண்ணிக்கிறேன். திருப்பியும் ரிவைண்ட் பண்ணி நான் கூப்பிட்றேன். 137 88 142 137 ஓகே. இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆக மாட்டேங்குது. லைக் நம்ம இப்போ வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைட்டை வந்து கிரியேட் பண்ணி பார்ப்போம். கிரியேட் மீன்ஸ் சைட்டை வந்து நம்ம இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கு நான் வந்து எடுத்துக்கிட்ட சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்க சிஸ்டத்தையே நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டெஸ்டிங் பர்பஸ்க்குனால தான் எடுத்திருக்கேன். வேற எந்த ஒரு ரீசனும் இல்லை. 2 செகண்ட் பண்ணிட்டு எடுத்துருவேன். அப்படியே சப்போஸ் நிறையா இது போச்சுன்னா அவங்க அந்த அளவுக்கு செக்யூர்டாக இருப்பாங்க. அதனால வந்து அவங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. ஏன்னா அவங்ககிட்ட நிறையா ஃபயர் வால் அது இது நிறையா இருக்கு. என்னோட ஐபிலேருந்து இந்த மாதிரி ரெக்வஸ்ட் போகுதுனாலே என்னோட ஐபியை வந்து அவங்க பிளாக் பண்ணிடுவாங்க. புரியுதா? ஓகே, இந்த கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால இப்போ என்ன பண்ண போறேன்னா லைக் இந்த கமாண்டை மட்டும் பேசிக் கமாண்டை மட்டும் நான் இப்போ கொடுத்துட்டு அங்கே வந்து நான் நோட் பண்ண போகிறேன். லைக் இங்கே வயசாருக்கு வந்து ஆன்லைன் இருக்கு. இது வேற சின்னதாச்சு பெருசாச்சு. ஓகே, கொடுத்து இந்த மாதிரி வருது. யூசேஜ் ஆப்ஷன்ஸ் மீன்ஸ் யூஆர்எல் ஓகே ரேண்டம். இது நான் முன்னாடி யூஸ் பண்ணாமல் ஒர்க் ஆச்சு. இப்போ எதுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல. மேபி ட்ரை பண்ணுவோம். கீழே வந்து பைத்தான் GUI இதில் வந்து பார்த்தோன்னா ரேண்டம் அந்த கமாண்டில் வந்து இங்கே யூஆர்எல் டார்கெட் யூஆர்எல் கொடுத்துருக்கான். அப்போ மேபி ஃபுல் யூஆர்எல்மே தேவைப்படுமோ? செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த கமாண்டை வந்து கொடுப்போம். ஆமாம், இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கப்புறம் கமாண்ட் வந்து எதுக்கு ஒர்க் ஆகலைன்னா பைத்தான் நம்ம கொடுக்கல. டார்கெட் வெறும் அந்த டாட் மட்டும் கொடுத்தோம்னால ஒர்க் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா மேபி ஒர்க் ஆகணும். இப்போ இந்த கமாண்டை நான் கொடுக்குறேன். இப்பயும் ஒர்க் ஆகலை. ஓகே, அதில் பெராமீட்டர் கொடுத்துருக்கான். அதனால நானும் ஸ்டெப் கொடுத்துட்டு ஒய் ஒர்க் ஆகவில்லை. ஏன்னா செக் பண்ணிடுவோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். அந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுற வரை ஏன் இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இதுகிட்ட கோபைலட்லே கேட்போம் இந்த கமாண்டில் இருக்கான்ட்டு. system.in w ஓகே 10 ஓகே system2.in ஓகே. இப்போ இந்த கமாண்டை கொடுத்து பார்ப்போம் மேபி ஒர்க் ஆகுதா என்னான்ட்டு. இப்பயும் ஒர்க் ஆகலை. URL சப்மிட் இன்வாலிட். ஓகே, சரி இந்த இதுதான் ஒர்க் ஆகலை. அப்போ ட்ரிபிள்ஏயோட இதாச்சும் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஒருவேளை மொத்த யூஆர்எல்லும் கொடுத்தா மேபி ஒர்க் ஆகுமோ? ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த யூஆர்எல்லையுமே கொடுத்துருக்கேன்.
மேபி அதனால தான் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரேண்டமா பார்த்தீங்களா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே 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 ஓகே. ஓ மை காட்! இந்த நம்மளோட காலேஜை வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து இந்த மாதிரி சைடில் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து தெரியும். இங்கே வயசாக கொடுத்துருக்க அதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஐசிஎம்பி இதில் வந்து தெரியாது. அவங்க சர்வரில் இருந்து பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நம்மளை வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்றத கிளியராக தெரியும். ஓகேங்களா? எவ்வளோ பூம் ஆகுதுன்றத கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு வந்து இந்த ஐபிக்கு போகுது. ஸ்டாட்டிக் இருக்கிறதுக்கு இந்த ஐபிக்கு போகுது. ஏன்னா அவங்க வந்து அப்பப்போ மாற்றிக்கிட்டு இருக்க மாதிரி செக்யூர் பர்பஸ்னாலும் நிறையா வச்சுருப்பாங்க. இப்போ தான் ஜிபியூ லெவல் பார்த்தீங்களா, அவ்வளோ பாக்கெட் வந்து இங்கே வந்து சென்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குது. நான் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தேன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகிடுச்சு பார்த்தீங்களா. அதாவது பாக்கெட் வந்து இங்கேருந்து அந்த ஐபிக்கு வந்து அதிகமாக போகுது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இங்கே வயசாருக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். வெறும் வயசார், ஓகேங்களா? வயசாருக்கு மட்டும் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கு அது ஒர்க் ஆகுறத காமிக்கிறதுக்காக. இப்போ வந்து என்னோட ஈத்தர்நெட் போர்ட்டில் தான் இருக்கணும், இடிஹெச் 0வில். ஓகே, கேப்சர் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து அந்த கமாண்டை வந்து கொடுக்குறேன். நல்லா பார்த்துக்கோங்க, கமாண்ட் இதுதான். இது வந்து அந்த ஹெச்டிடிபிஎஸ் அந்த மாதிரி யூஆர்எல் இருந்துச்சுன்னா தான் ஒர்க் ஆகும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நான் நோட்டில் வந்து அதை மென்ஷன் பண்ணிடுறேன். இதை கொடுத்த உடனேயும் நீங்கள் வந்து அந்த மாதிரி வெறும் டொமைன் நேம் மட்டும் போடாமல் அந்த சைட்டோட பேரையே மொத்தமாக போட்டீங்கன்னா தான் ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்னால தான், ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்கு மட்டும்தான். இது வந்து நான் படிக்கிறதுனால, இது என்னோட காலேஜ், அதனால நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன எந்த ஒரு பாதிப்பையும் நான் ஏற்படுத்தலை, அதனால எந்த ஒரு இஷ்யூவும் எனக்கு வராது. ஜஸ்ட்டு டெஸ்டிங்னால நான் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோடனையும் இங்கே நான் வந்து முதல் சிமுலேஷனில் பார்த்துடுறேன். சிமுலேஷனில் பார்க்கும்போது ரெக்வஸ்ட் போடுறது எல்லாமே தெரியுது. இப்போ எல்லோ கலர் மீன் எஸ்எம்பி, டிசிபி இந்த மாதிரி இது ஒவ்வொரு கலருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இதுவுமே போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் வயசாருக்கில் நோட் பண்ணுறேன். வயசாருக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஆர்பி ரெக்வஸ்ட் இந்த மாதிரி நிறையாவது போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து ஓவராக எடுத்துக்குது. அதனால கமாண்ட் கொடுத்தா கூட அந்த இது வந்து வர மாட்டேங்குதுன்னா அந்த அளவுக்கு பாக்கெட் வந்து உள்ள சென்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகே, நம்ம வயசாருக்கு ஆஃப் பண்ணிட்டு கிடைச்ச வரி நம்ம யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் இஜெட் கொடுத்துட்டேன். இப்போ ஐபி ஏ கொடுத்துட்டு இந்த இதுல இருந்து தான் வந்து அந்த ஐபி போயிருக்கு. ஓகேவா? இப்போ அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஐபியில இருந்து தான் வந்திருக்குன்றத வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த ஐபியை மட்டும் நான் போட்டு என்ட்ரு கொடுத்தேன்னா லைக் அவங்க இந்த மாதிரி ஐபியை போட்டு என்ட்ரு கொடுத்தாங்கன்னா இந்த ரெக்வஸ்ட் இத்தனை இது வந்திருக்கு, எத்தனை மணிலேருந்து யார் என்னன்றதை என் ஐபியை வச்சு என் மேப் வச்சு அவங்க ஈஸியாக வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் போட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி மெத்தட் தான் நம்ம இங்கே பார்க்குறது இந்த கோல்டன் ஐயில். அதுவும் இல்லாமல் லைக் இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்ஸி செயின் யூஸ் பண்ணோம்னா நம்ம தான் இந்த ஐபியில் பண்ணியிருக்கோன்றதை அவங்களுக்கு தெரியாது.
ஓகேங்களா? இதுவும் அதே மாதிரி தான். ஆனா நம்ம தான் பண்ணியிருக்கோன்றது அவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா ப்ராக்ஸின்றது டிஎன்எஸ் சர்வர் மூலமா அது ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் மூலமா போனோம்னா நம்ம தான் இந்த இது தான் பண்ணியிருக்காங்கன்றது அவங்களுக்கு கொஞ்சம் கூட துளி கூட ஐடென்டிஃபை ஆகாது. அந்த அளவுக்கு வந்து இது பெர்ஃபார்ம் பண்ணும். ப்ராக்ஸி ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்களா ஜிபி எந்த அளவுக்கு போயிடுச்சுன்ட்டு. ஏன்னா இது வந்து நிறைய பேர் ஒரு போட் மாதிரி கிரியேட் ஆகும். கண்ட்ரோல் இஜெட் கொடுக்குறேன் முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ரெக்வஸ்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. நார்மலா போல அந்த அளவுக்கு போகுது நம்மளோட இதுல. ஜிபியை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு ஜிபி வந்து கன்சியூம் பண்ணுது. ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோதான் இதோட கான்செப்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா கோல்டன் எயிட் முடிஞ்சா ஹை ஆர்பிட் லோ ஆர்பிட் பார்த்தோம். இப்போ வந்து ஹை ஆர்பிட் பற்றி பார்ப்போம். அடுத்து ஒவ்வொன்றா பார்ப்போம். டாட்டா பை பை.